எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆள் நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். தமிழில் நான் வந்து தமிழில் நெட்வொர்க் இருக்குது, கடை இருக்குது, ஆனால் கூகுள் பே இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நேரம் 2-3 வாட்டி வண்டியை கவுத்து விட்ருப்பேன். இந்த பாருங்க, அவன் வர வேண்டிய ஊர் இதுதானா? ஊர் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஊர் பேர் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்த்தேன். ரோட் நல்லா இருக்கு. நல்ல வேலை கலவரத்தில் ரோட்டில் கை வைக்கல நீங்க. ரொம்ப கஷ்டம். எதுவுமே கிடைக்காதுங்க இங்கே. இந்த உணவுப் பொருள்கள் மட்டும்தான் வந்து கிடைக்குது. தள்ளுவண்டிகளில் சில விஷயம் கிடைக்குது. கொஞ்சம் பதட்டமாகவே இருக்க மாதிரி இருக்காங்களே அம்புட்டு பேரும். என்னதான்டா சொல்ல வரீங்க? பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மாபெரும் அழிவு நடந்ததுக்கப்புறம் உலகம் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குல்ல. எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த ரோடு ஃபுல்லாக எம்டியாக இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒஸ்ட்டு கேஸு. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. இதெல்லாம் எவ்வளோ நாளாக பூட்டி கிடக்குன்னு வேறு தெரில. ஓ மை காட். ஓகே, ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஓகே, கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்லாம் அதில் தாங்க வச்சு விற்கிறாங்க. பார்த்துக்கோங்க எதுக்காக நான் இவ்வளோ தூரம் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் வரும்போது சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்க. பேக் பேக்கர்ஸ் ரொம்ப கஷ்டங்க இங்கே. பேக் பேக்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏதோ பைக்கில் வந்தால் கூட நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிட்டு எங்கேயாச்சும் போய் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோன்னா மிசோரம் வந்துடும். மிசோரத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம்னு வச்சுக்கோங்க. பிரச்சனையாக அப்படியே யூட்டர்ன் போட்டு அஸ்ஸாம் பக்கம் கூட போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வழியில் தான் நம்ம போக போகிறோன்னு வச்சுங்களேன். பேக் பேக்கர்ஸோட கதை என்னன்னு தெரியல. ஆனால் பைக்கில் வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ராவல் பண்ணலாம், தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நான் இப்போ ப்ராப்பராக வந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதாவது டீட்டெயில் மிஸ்ஸிங்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். மங்பா அடுத்த ஒரு ஏரியா கொண்டோம். ஏரியாவாக தாங்க இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஏரியாவாக இருக்குது. ஐயோ என்னென்னமோ வச்சுருக்காங்கங்க. ஃபுல்லாக பசங்க எல்லாம் வீக்கெண்டில் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருமே ரைடு போயிட்டுருக்காங்க. எங்கடா எல்லோரும் போகிறாங்க நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைடு போயிட்டுருக்காங்க. ஏதோ பிளேஸ் இருக்கும் போலங்க. இல்லை ஐ மீன் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருமே ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. குரூப்பாகவும் சரி, சிங்கிளாகவும் சரி, இட்ஸ் லைக் நல்லாவே ட்ராவல் பண்ணுறாங்க. கேமரா பார்த்தோன்னே கப்புன்னு திரும்பிடுச்சு. திஸ் இஸ் லைக் எல்லாமே ட்ராவலிங் வைப் தானே. நம்ம அப்படியே எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஓ இங்கே பாருங்க, இங்கே ஒரு லேக் இருக்குங்க. அட்டாச்சா
நான் இதை பார்க்காம விட்டேன் பார்த்தீங்களா. மேப்பில் நான் அப்பயே பார்த்தேன் ஒரு லேக் மாதிரி ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே ஒரு லேக்கு. வாவ், இதோட பேர் என்னன்னு தெரியலையே. என்னங்க லேக் இருக்க மாதிரியே காட்ட மாட்டேங்குது. எல்லோரும் லேக் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. பெருசாக இருந்துச்சு அந்த பக்கம் பார்க்கும்போது. பாருங்க பறக்குறாங்க எல்லாருமே. அப்படியே சுற்றிலும் மவுண்டன்ஸு, நடுவில் வந்து ஒரு லேக் இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? சரியா என்னால் காட்ட முடியல, கோச்சுக்காதீங்க. நமக்கு வந்து நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் ரோடுகளிலே எக்ஸ்ப்ளோர் செய்கிறோம். ஐயோ, நம்ம ட்ராவல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணுறாங்களே. ஓகே, ஸோ இங்கே தெரியுது பாருங்கள் லேக்கு. ஆஹா, ஓகே, இங்கே பாருங்கள் தெரியுதா லேக்கு. செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி பிரேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்ம டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். ஸோ சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் ரோட்ஸ் தான். ஸோ நம்ம பீஸ்ட் இங்கே நின்றுட்டுருக்கான். சின்னதாக ஒரு பிரேக்கு, அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ரோடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக மாறிட்டுருக்கு. நம்ம இப்போ தான் வந்து அந்த வில்லேஜை தாண்டி வந்தோம். இந்த மணிப்பூர் ப்ராப்ளம் நடந்த வில்லேஜு. ஸோ ரொம்ப செக்யூரிட்டி டைட்டாக இருந்துச்சு. மைக்கு வேறு வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டீப் ஃபாரஸ்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டீப்பாலாம் இல்லை. ஓகே, அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. 100 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம நிறையா தூரம் போகணும். பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க. மணிப்பூர்லேருந்து மோரே 150 கிலோமீட்டருங்க. அதாவது பர்மாவோட பார்டர் அது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 to 5000 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வரல. அதனால் அங்கே நான் போகல. அதுக்கு பதிலாக ஐசோல் போகிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால ஐசோல் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பட் மோரே வந்து எனக்கு சொன்ன வரைக்கும் ஒன் ஆஃப் த சூப்பர் சிட்டி. அங்கே போனீங்கன்னா நிறையா தமிழர்களை பார்க்கலாம். தமிழ் ஃபுட்டு எல்லாமே அங்கே கிடைக்கும். அதே மாதிரி பர்மா பீப்புள்ஸும் நிறைய பேர் அந்த பக்கம் இருக்காங்களாமா. அவங்க பர்மா தமிழ் தான், பட் பர்மா பீப்புள்ஸே மைக்ரேட் ஆகி வந்து அவங்க கேம்ப்பும் வந்து அங்கே இருக்குது. திமாப்பூர்லேயும் பர்மா பீப்புள்ஸோட கேம்ப் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மேப்பில் வரும்போது பார்த்தோம் திமாப்பூரில். இங்கே பாருங்கள், அப்பா எவ்வளோ பெரிய ஃபார்ம் ஃபீல்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதான் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினேங்க. நான் சொன்னேன் இல்லை பெட்ரோல் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் வந்து 200 டீசல் வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பெட்ரோல் பங்க்கோ இல்லை மற்ற எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ ஊர் பேர் எனக்கு தெரியல. ஓகே, போயிட்டே இருப்போம். வேறு வழி இல்லைங்க. எல்லாருமே வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அது போக இந்த மாதிரி கடைகளில் வந்து பெட்ரோல் டீசல் வந்து விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கணும். கரண்ட் இருக்குது, நிறைய ஒயராக போகுது. என்ன ஒயர் இது? எல்லாமே பவரா? இங்கே பாருங்கள், கேனில் வச்சு பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் வந்து விற்கிறாங்க. எனக்கு ஏதோ வேற ஒரு நாட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வேறு ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போகிற ரோடு போல்.
சர்ச் இருக்குங்க. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருப்பேங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா? ஒரு 3.5-4 மணி நேரம் வண்டி ஓட்டியிருப்பேன். நெட்வொர்க்கே இல்லைங்க, ஒரு பாயிண்ட் நெட்வொர்க் இல்லை. எனக்கே பயமாக போயிடுச்சு. என்ன பிரச்சனைனா கையில் கேஷ் இல்லை. இருந்ததே வந்து ஒரு 50 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சு. அதை வச்சு ஸ்நாக்ஸோ சம்திங்கோ நம்ம அங்கே ஒரு பெட்ரோல் கடை பார்த்தோம்ல, அங்கே பே பண்ணிட்டேன். அங்கே 30 ரூபாயோ 50 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சு, பே பண்ணிட்டேன். இங்கே எல்லா பக்கமும் கூகுள் பே வச்சுருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட நெட்வொர்க் இல்லை. நெட்வொர்க் இல்லாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஐயோ, பயங்கரம் பங்கம். ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது. ஹோட்டல் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏடிஎம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி பைசா கேஷ் கையில் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும்தான் பண்ண முடியும். நான் காட்டுறேன் பாருங்கள். டிராஃபிக்கே இல்லாத ஒரு மலை ரோடு. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்ரு 450 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணணும். கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து சில்சார் இருக்கு இல்லையா, அசாமோட சில்சார் வழியாக வந்து ஐஸ்வால் வந்து வரலாம். நம்ம வந்து திருப்பியும் எக்ஸிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சில்சார் வழியாக தான் எக்ஸிட் ஆகணும். எதுக்கு தேவையில்லாமல் சில்சார் திரும்ப போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ரோட்டை சூஸ் பண்ணேன். ரோடு வந்து 60-40ங்க. 40% மோசம், 60% நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம வந்து வந்தாச்சு. மவுண்டன்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரில் வந்து மிசோரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. மிசோரத்தோட அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா, மிசோரத்தோட எல்லை பகுதி. ஸோ அந்த இடம் வந்துருங்க. வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே. இப்போ தான் கொஞ்சம் டவர் கிடச்சிச்சு. நான் டக்குன்னு வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிட்டேன். சரி, திருப்பி டவர் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. மணி வந்து இப்போயே வந்து 5:15 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு இருட்டிடுவீங்க. நம்ம வந்து ஒரு 8 மணிக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், ரோடு பாருங்கள், கால் ஷூ பூரா சேராயிடுச்சு. இங்கே பாருங்கள், கால் பாருங்கள், ஷூவை பாருங்கள், நாரிடுச்சு. ஐயோ, வேறு வழி இல்லை, இப்படி தான் போய் ஆகணும். ஓகே, அது காஞ்சிரும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி தாங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் எவ்வளோ குயிக்காக அடுத்து ஒரு சிட்டியை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியரஸ்ட்டில் எங்கே வந்து தங்குறதுக்கு இடம் கிடைக்குதோ அங்கே தான் வந்து தங்கி ஆகணும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான். பட் ஆனால் இது செம்ம த்ரில்லாக இருக்குது, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. டென்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். செம்மையாக ஒரு லொக்கேஷனை பார்த்து அழகாக டென்ட்டை போட்டு ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம். அன்னைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து மேன் கில்லிங் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ரோடு ஒர்க்கர்ஸ்லாம் பாவம் இங்கே தான் வந்து டென்ட் அடித்து இப்படி தான் தங்கியிருக்காங்க. தண்ணி இந்த பாருங்கள், தண்ணி இங்கேயே வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராச்சும் இங்கே மணிப்பூர் வரீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டென்ட்டோடு வந்துடுங்க, சூப்பராக ஸ்டே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வரும்போது சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு சூப்பரான கேம்ப் ஃபயர் ஒன்று போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு அப்புறம் வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி முரட்டு டை ஹார்டு ட்ராவலர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆள் நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நான் வந்து தமிழில் மற்றவங்களாம் வந்து சேஃபஸ்ட்டு ரூட் எடுத்திருப்பாங்க. நாம் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ரூட் எடுக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ மீன் கடைகள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஐயோ
பாருங்கள் நம்ம எங்கே வந்து என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்றுமே பெருசாக டூரிஸ்ட் அட்ராக்ஷனே கிடையாதுங்க. நம்ம ஊரில் இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மவுண்டனில் டீ எஸ்டேட்டு கூட இங்கே கிடையாதுங்க. டீயே ஃபஸ்ட்டு இங்கே கிடையாதுங்க. மணிப்பூரில் டீ வந்து இவங்க கல்டிவேட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து வெறும் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆத்தாடி கார் நமக்கு வழி விட்டுருச்சு, அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போட்டோம், நாம் பாட்டுக்கு இந்த பக்கம் போயிடும். ஓகே, ஃபுல்லாக ஹைவே டிபார்ட்மெண்ட்டு தான், வேறு யார்? இங்கே பாருங்க, விழுந்தோம் தேராது. இங்கே பாருங்க, அப்படியே எங்கள் அப்பா பயங்கரமாக நிலச்சரிவு ஆகிருக்கும் போலங்க. அதனால தான் பிளாஸ்ட் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. வா வா நம்ம தாங்க இங்கே அட்வென்ச்சர் விட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரம் நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஏரியா ஒன்று வரும். அந்த ஏரியாவை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே முடிஞ்சால் மேற்கொண்டு ட்ராவல் பண்ணி போவோம். இங்கே நம்ம டைம் ஸ்லோவாக இன்னும் என்ன காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், 100. நம்ம நைட்டு தான் போய் சேருவோன்ற மாதிரி காட்டிகிட்ருக்கு. எங்கள் அப்பா டே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கா. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நீங்கள் இன்னொன்று வச்சுருக்காங்க. ஓகே, அப்பா டவர் இருக்குது, கடைகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எதாவது வாங்கி சாப்பிடணுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க் காட். டே டவர் எங்கடா போகுது? போகாத, இப்போ தானடா வந்த டவர், போகாதடா. ஓகே அப்பா பரவாயில்லைங்க, பெரிய சர்ச் இருக்கு. கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அம்மா ஐயோ அம்மா, ஏங்க எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குங்க. ட்ரை ஃபுட்டு நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு இன்னும் 1 வாரம் ஓட்ட முடியும், அந்தளவுக்கு ஃபுட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே கடை எதுவுமே இல்லை. worst part. ஓ இன்னும் இந்த பக்கம் இருக்கா? ஓகே. ஏங்க இவங்களெல்லாம் பார்த்தா மணிப்பூர் அந்த மாதிரிலாம் தெரிலங்க. எல்லாமே பார்த்தா இவங்கள மாதிரியே இருக்காங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, பர்மாவிலேருந்து வந்தவங்கள மாதிரியே இருக்காங்க. இவங்க கட்டியிருக்க வீடு, கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஏரியா ஆட்கள் தானா இது? அடே தவறு. ஓகே இருங்க, இதான் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக பசிக்குது. நெட்வொர்க் இருக்குது, கடை இருக்குது, ஆனால் கூகுள் பே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக ஆரம்பிச்சிடும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:05 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மிசோரம் அண்ட் மணிப்பூரோட பார்டர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பார்டரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுன் போயிடுவோம். அந்த டவுனுக்கு அப்புறம் ரோடோட கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து ட்ராவல் பண்ணலாமா, இல்லை அந்த டவுன்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு இயர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து நம்ம மணிப்பூருக்குள்ளே தான் இருக்கோம். ஒஸ்ட்டுங்க, இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம். ரோடு இங்கே பாருங்கள் ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அப்பா சாமி, இப்படிதாங்க அட்வென்ச்சர்னு தெரிஞ்சு ஆஃப் ரோடுன்னு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேங்க. இங்கே கூட பரவாயில்லைங்க, ரோடு வெட்டாக இல்லை, அங்கே பயங்கர வெட்டாக இருந்துச்சுங்க. அப்பா பயமாயிடுச்சு எனக்கு.
வண்டி கிண்டி புதஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒரு லாரி நமக்கு முன்னாடி போய் ரோடை கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதத்தெல்லாம் கம்மி பண்ணி விட்டுச்சு. டபால்னு பூந்து வந்துட்டேன் நான். இப்போ அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அது அஸ்ஸாம் லாரி, அநேகமாக அஸ்ஸாம் போகிற லாரின்னு நினைக்கிறேன். ஆல்ட் ஆகலை, வந்துக்கிட்டு இருக்கு பின்னாடி. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ரோடே இல்லை ஆக்சுவலாக. அடப்பா, யோசிச்சு பாருங்கள் நம்ம நிலமைய. மழை கீழே பேஞ்சிச்சு, நம்ம நிலமை அதோகதி தான். அந்தராயிரம் நம்ம எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இந்த ரோடு ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு அவங்க கூட டென்ட்டில் படுத்துக்க வேண்டியது தான். நாளைக்கு வண்டி ஓட்டுறதும் ரொம்ப மோசமான நிலைமையாயிரும். அதனால் இப்போ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மிசோரம்குள்ளே நம்ம போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மிசோரம்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன். மணிப்பூர் தான் கொஞ்சம் பிரச்சனை. பெட்ரோல் கூட வாங்க இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஒரு சிங்கிள் பெட்ரோல் பங்க் கூட கிடையாது. ஆக்சுவலாக வந்து டாப்பில் ஒரு சிங்கிள் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கான டீசல் ஃபில் பண்ணுறதுக்கான பங்காமா. அங்கே மட்டும் பெட்ரோல் இல்லை, டீசல் மட்டும்தான் இருந்துச்சு, இண்டியன் ஆயிலோடது. இங்கே பாருங்கள், ரோடு இருக்கு ஆனால் இல்லை. ஐயோ பரவாயில்ல, இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. என்ன நம்ம கிளம்பும்போது மழை, அதனால் லேட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா? 400 கிலோமீட்டர்ஸில் 180 கிலோமீட்டர்ஸ்னால் 6 மணி நேரத்தில் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடாச்சும் ஒரு 50 கிலோமீட்டர் கண்டினியூ ஆச்சுன்னா பரவாயில்ல. சுத்தம் தண்ணி அப்படியே அடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க எல்லாத்தையுமே. இப்போ அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே சைடில் போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மழையெல்லாம் ரொம்ப ஹெவியாக பெஞ்சால் கூட தண்ணி வந்து சைடில் போயிடும், ரோடை வந்து எரோஷன் பண்ணாது. அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. மனிதர்களை பார்க்குறதே இப்போ வந்து அபூர்வங்க. இனிமேல் அங்கங்கே ரோடு கான்ட்ராக்டர்ஸு டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே மட்டும்தான். அதுவும் அவங்க கரெக்டாக எங்கெங்கெல்லாம் டென்ட்டு போட்டிருக்காங்கன்னா, டவர் எங்கே கிடைக்குமோ அங்கே மட்டும் டென்ட்டு போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து ஆஃப்லைன் மேப் இருக்குது. ரோடு வந்து ஒரே ரோடு தான், வேறு வழி இல்லை. இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். இதை விட்டால் வேறு ரோடே கிடையாதுங்க. இது வந்து ஒரு வழி பாதை, ஒன்று வரணும் இல்லை போகணும், அவ்வளோதான். இந்த ரோட்டை எவனுமே யூஸ் பண்ணுறதில்ல போல இருக்குது. மணிப்பூர்காரங்கெல்லாம் பெருசாக ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து லோக்கலுக்குள்ளே தான் பண்ணிக்கிறாங்க போல். வெளியில் போவாங்கலாம் மாட்டாங்களானே எனக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை. பட் ஓகே. டிங் 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 போயிட்டே இருப்போமா. என்ன எதிரில் திடீர்னு லாரி வரும் எப்போயாச்சும், எல்லா டைமெல்லாம் வராது. என்னங்க பழைய கோயிலில் பேத்து விட்ட மாதிரி இருக்குது மழை. இவருங்க அப்படியே லைட்டாக அப்படியே கீழே இறங்கிட்டே வந்துட்டுருக்கோமா. லைட் இருந்தப்போ கூட ஏதோ தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா தெரியும். இப்போ வந்து லைட் இல்லை, அதனால் வேறு வழியே இல்லை. நாம் வந்து எங்கேயுமே நிப்பாட்டாமல் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான் நமக்கு நல்லது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நேரம் 2-3 வாட்டி வண்டியை கவுத்து விட்ருப்பேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வருதா பாருங்க, அப்படியே ஒழுட்டுது பாருங்க. ஃப்ரண்ட்டு வீலு ஃபுல்லாக இதாகிடுச்சு, உள்ளே ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. பிரேக் பிடிச்சா முன்னாடி வீல் வந்து ஸ்கிட் ஆகிட்டே போகுது. நல்ல ரோடு வருதா, இந்த பாருங்க, பிரேக் பிடிச்சா சரட்டுன்னு ஸ்கிட் ஆகுது. இப்போ விழுந்தோன்னு வச்சுங்களேன், தூக்கி விடுறது கூட இங்கே ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டெட்லியஸ்ட்டு ரைட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எவனுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரைட் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து, அதுவும் நார்த் ஈஸ்டில் டஃபஸ்ட்டு ரைட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கு. இன்னும் தூரம் நம்ம போக வேண்டியிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆமாம் இவங்க நம்மளாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்டருக்கு போயிடுவாங்க. இவங்க இன்னும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், விடிய ட்ராவல் பண்ணணும் போலங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும்.
அது இந்த மாதிரி யாராச்சும் வருவாங்க சொல்லிட்டு தான் நான் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கேங்க. திடீர்னு வராங்களா, லைட்டு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட லைட் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு முன்னெச்சரிக்கை வேணும்ல. இந்த ரோடு எப்போ தான் முடிஞ்சு தொலைன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. வந்துக்கிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கு. இந்த பாருங்க, இப்படி ஒரு ரோடு வருதா, அப்புறம் இங்கே பாருங்க, அப்புறம் இப்படி இந்த மாதிரி ஆயிடுதா, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நடுவில் ரோடே இருக்காது. நானும் இந்த முடிஞ்சிரும் பார்டர் வந்துரும்னு பார்க்குறேன். தக்காளி வருவேனாங்குது பார்டரு. இந்த மாதிரி சேரு சகதியே குண்டு குழியுமா இடம் தான் வருது. பிரேக் பிடிச்சாலே ஸ்கிட் ஆகுதுங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி மரணமாக ஸ்கிட் ஆகுது. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. ஆல் இண்டியா ட்ரிப் பண்ண முடியும் சோலோவா அப்படின்னு காட்டுறதுக்காக. ஏன் முடியாதுன்னு எதாவது இருக்கா? கண்டிப்பாக முடியும், எல்லாமே முடியும். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் நம்மளை இன்னும் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ரோடு கடா சாவடிக்கிறாங்களே என்ன, எப்படா வரும் ரோடு, காட்டுங்கடா சீக்கிரம். அப்பா நல்ல வேலைப்பா, கம்பெனிக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது. இந்த பாருங்க, அப்படியே ஸ்கிட் ஆகுது பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா அதை? உமாடி, எனக்கும் தெரிலங்க. நான் எப்படியோ வண்டியை கண்ட்ரோல் பண்ணி பல வாட்டி ஸ்கிட் ஆக வேண்டியது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்கேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒரு வண்டி போகுது. எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக இருக்குன்னா சீக்கிரமே ஒரு ஏரியா வந்துடும் நினைக்கிறேன். என்ன எலக்ட்ரிக் வண்டியா? ஆஹா, இவனை நம்பி போனோம் அப்படின்னா நமக்கு சங்க ஊதிடுவாங்க. நாம் எப்படியாச்சும் ஏறி போயிட வேண்டியதான். அரே பையா, இந்த வண்டி போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த சைடு ஏதாச்சும் ஒரு ஷெல்டர் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஊர் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஐயோ யப்பா, பிரேக்கு தாங்க, பிரேக்கு காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. டிஸ்கே இதாகுது, ஸ்லிப் ஆகுது அப்படின்னா காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், தம்பி பார்த்துப்பா, மெல்லப்பா, யப்பா. ஓகே, பார்த்தீங்களா, நிலாவே வந்துருச்சுங்க. லைட்டா, அதாவது என்கிட்ட இது வேற இல்லையா, சாங்ஸ் கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன் வேறு ஒர்க் ஆகலையா. ஆமாம், பார்த்தீங்களா எவ்வளவு அட்வென்ச்சர்ஸை நான் தாண்டி வந்துட்டுருக்கேனே. இப்போ பார்த்துக்கோங்க. என்னடா பண்ணுறான் அவன்? யோ, என்னையா பண்ணுற? வரட்டுங்க, அவனை போட்டோம். அவன் போனால் தான் நமக்கு போக முடியும். என்ன பண்ணிகிட்ருக்கான் மயிறு? நின்றுட்டே இருக்கான். நமக்கு வேறு பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது.
நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஓகே, 2 வெஹிக்கிள் கரெக்டாக நம்மளை வந்து சிக்க வச்சுருக்கேன். ஐயோ, இந்த சகதியில் நமக்கு சம்பவமாக நடக்குதுங்க. எனக்கு வந்து ஏதோ இந்த 2 கால் இருக்கிறதுனால பார்த்தீங்களா பின்னாடி விழு எப்படி ஸ்கிட் ஆகுதுன்னு. இந்த பக்கம் ஓகே, அந்த பக்கம் என்ன கதைன்னு தெரியலையே. சேம் ஸ்டோரியா முருகா? கொஞ்ச நேரத்தில் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன் முருகா. நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் போகணுங்க, ரொம்ப தூரம் போகணுங்க பார்டருக்கு. நம்ம பார்டருக்கு போகாமல், பார்டரை கிராஸ் பண்ணாமல் நம்மளால் எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது. அப்பா, ஏதோ ஒரு நல்ல மனுஷன் 2 வீலரில் வராரு போல். என்ன இப்படி மறைக்கிறாப்புல? யார் அவன் பார்க்குறாரோ? மழை தண்ணி மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பில் இது இருந்துற போது நமக்கு அவ்வளோதான். வெட்டான ரோட்டில் அப்பில் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நம்ம வண்டியோட கண்டிஷன் என்னன்றது இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த டயரை வச்சுட்டுலாம் அப்பீல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரை ரோட்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்வங்கின்னு போகலாம். இவ்வளோ வீடு இருக்குது, எவனும் இருக்க மாதிரியே தெரியல. இவங்க நிறையா மின்மணி பூச்சிலாம் இருக்குங்க. ஓகேங்க, இதுலேயும் பேட்டரி கம்மியாக இருக்குது. எதா சம்பவம்னா நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சின்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து மணிப்பூரோட ஒரு செக் போஸ்ட்டு. இங்கே தாங்க அப்பா ரொம்ப நேரம் கழித்து ஒரு டவுன், சின்னதாக ஒரு ஊருங்க. எப்போ இங்கே பாருங்க ரோடை. இங்கே தாங்க ஓரளவுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ரோடு கண்டிஷன் வந்து டை ஹார்டு மோசம். பிரச்சனை என்னென்னா இங்கே பாருங்க, ஏதோ ரைட் சைடில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அப்படியே ஸ்லோவாக போயிடலாம். அடுத்து 2 கிலோமீட்டரில் பக்கத்தில் ஒரு டவுன் இருக்காமா. ஐயோ பாவங்க பட்டாம்பூச்சி. இதுதாங்க ஒஸ்ட்டு பார்ட்டு இருக்கிறதுல. ட்ரையாக இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தெரியுமா. இங்கே பாருங்க, இதில் நான் எங்கிட்டுன்னு சொல்லிட்டு போகிறது, வேறு நடுவுலேயே போயிட வேண்டியதான். இங்கேருந்து 52 கிலோமீட்டருங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய டவுன் வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம கீப் ஆன் மூவிங் தாங்க. ஸ்லோ டவுன் எங்கே வேணால் பண்ண வேணாம், வேறு வழி இல்லை. நம்ம இப்படி தான் போய் ஆகணும், போயிட்டே இருக்கணும். ஐயோயோ பார்த்தீங்களா, பின்னாடி டயரு வாங்குதுங்க. நான் சொல்கிறதுனே தெரில. ஐயோ என்ன எப்போங்க மழை பெஞ்சிச்சு, எவ்வளோ மழை பெஞ்சிச்சு இங்கெல்லாம் ஒரு இளவும் தெரியல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் நம்ம, இல்லை டங்குவார் அந்துரும். சென்டரில் கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. இப்போ கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிடுவோமா? அப்போ இங்கெல்லாம் வீடுகள்லாம் இருக்குன்னா அப்புறம் அடுத்தடுத்து கிராமங்கள் வரும்னு நினைக்கிறேங்க. ஓகே, அப்போ தைரியமாக போகலாம். அஸ்ஸாம்லேருந்து நிறையா குட்ஸு போகுதுங்க. நோ ப்ராப்ளம். அப்புறம் நிறையா வண்டி வருது.
மேலே கொண்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக அங்கேயா கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி இது என்னது? ஹலோ, எல்லாம் தண்ணியில் லாரி அது இதுன்னு ஏறி இந்த நிலமையில் இருக்குங்க ரோடு. இங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பிளைன்ஸ்க்கு வந்துடுமா? இல்லைங்க, பிளைன்ஸுக்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், பாருங்கள் ரோடு வளைஞ்சு போகுதா? இதுலேருந்து என்ன தெரியுது? இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு சங்கு இருக்குது. அடுத்து 51 கிலோமீட்டருக்கு ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். ஐயோ ஏமா எப்பா, ஐயோ இங்கே பாருங்க, பாறையே தெரியுதுங்க. அப்பா, இந்த இடத்துல ஒரு வீடு பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ. முருகா, கொஞ்சம் பிளைனான ஏரியா வந்தால் பரவாயில்லப்பா. ரொம்ப நேரமாக நானும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன்ப்பா. ஓ, இங்கே வர்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தாங்களா? அதுவும் கேடிஎம் எடுத்துக்கிட்டு. கிழிஞ்சுது, எல்லாமே இருக்குது, ஆனால் கூகுள் பே இல்லை. வந்தாச்சுங்க, மணிப்பூர் மிசோரம் பார்டருக்கு வந்தாச்சுங்க. ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா? அந்த பிரிட்ஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? மணிப்பூரோட பார்டர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் மூவ் ஆனால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம். ஸோ முருகா, எப்படியாச்சும் அந்த பக்கம் கூட்டு கொண்டு போய் விட்டுருப்பா. ஆமாங்க, ஓகே, பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம எந்த சைடு போகணும்? ஸோ நேராக தான் போகணும். மைனிங்காம் டங் ஹாயிங் ஹூ லூயிங்கு என்னென்னமோ போட்டிருக்கு. ஓகே, பாருங்கள் பிரிட்ஜி. நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஆக்சுவலாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு, மிசோரமோட பார்டருக்கு வந்தாச்சு. எனக்கு பின்னாடி வந்து ஒரு இது தெரியுதுங்களா, ஒரு பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வந்து ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக மியான்மருக்குள்ளே வந்து ஆக்சுவலாக போகுது. ஸோ இங்கே லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜில் ஏறின உடனே கோப்ரோவில் இருக்க பேட்டரி வந்து டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாம் வந்து இங்கே பாருங்கள், தெரியுதா, NGOPA அங்கே ஒரு 41 கிலோமீட்டர் காட்டுதில்ல, இங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்காமா. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டே, எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. நம்மகிட்ட இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சீக்கிரமாக கிளம்பி போகலாம். இதுதான் இப்போதைக்கு வந்து என்னோட ஐடியா. ஸோ ஆல்ரெடி மணி வந்து 8 ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே கிளம்பலாம். இங்கே இருக்க ஆர்மி பீப்புள்ஸ் தான் வந்து நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம்.
ஹோட்டல் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சாப்பாடு, பருப்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் ஆம்லேட், இதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு தான் வந்து இங்கே கிடைக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்வால் ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர். கண்டிப்பாக இன்றைக்கி போக முடியாது. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஒரு 4-5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஒரு 10 மணிக்குள்ளே ஏஸ்வால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெட்ரோலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு, சேஃபும் கிடையாது. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பாடு வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே பருப்பு குழம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மிசோரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம ஏஸ்வால் வந்து போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து உடனே நம்ம திரிபுரா கிளம்பிடுவோம். திரிபுரா போயிட்டா அங்கேருந்து நம்ம மறுபடியும் மேகாலயா போக வேண்டியிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி அதிகமான டைம் வந்து கன்சியூம் பண்ணிட்டதுனால ஸோ அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறத நான் டக்குன்னு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து மழை வந்து டக்குன்னு பெஞ்சு லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகிடுது. இன்றைக்கே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சு ரோடு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் 250 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வரது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டைமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. மழைகளை பெஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஏஸ்வால் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக எக்ஸிட் ஆகிறதுக்கான வழியை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம வரலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து என்னோடய பிளானு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் உட்காந்து பார்த்துடலாம். வண்டியை கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கேயே வெளியிலே ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்பலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சாப்பிட்ட கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதில் பாருங்கள், ப்ரூனிஸ் டெலிஷியஸ் லைட் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக போட்டிருக்கு. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மயான்மர். ஸோ இங்கே இருக்கிறது நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மயன்மாரோட ப்ராடக்ட் தான். ஸோ மிசோரம் வந்து கைண்ட் ஆஃப் மயான்மரோட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆன ஒரு ஸ்டேட்டுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன் அவரை. சாப்பிட்டு பார்ப்போம். அது வந்து பார்க்குறதுக்கு திராட்சை மாதிரி இருக்குது. 10 ரூபா தான் நம்ம. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள் நிறையா. இதெல்லாம் நம்ம ஒரு ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், புளி, இம்லி டைப்பு இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸு, அதே மாதிரி இது பாருங்கள் மிக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ நிறையா ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மயான்மர். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாமே வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. நாம் வந்து பேரே தெரில, இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில. பட் இங்கேருந்து ஐஸ்வால் வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே போகிறதுக்கே கிட்டத்தட்ட இன்னொரு 5 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு நான் என்ன விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து இம்பால்லேருந்து ஐஸ்வால் வழியாக வந்து இம்பால்லேருந்து சுச்சாங்பூர் வழியாக நம்ம வந்தோம் இல்லையா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஆர்மி ரெஸ்ட்ரிக்டட் பயங்கரமாக இருந்துச்சுல்ல. ஸோ என்ன பிரச்சனைனா, சுச்சாங்பூரை தாண்டி சுச்சாங்பூருக்கு இந்த பக்கம் இருக்க மக்கள் யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ அந்த சைடு இருக்க யாருமே ட்ராவல் பண்ணி இந்த சைடு வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாமே வந்து ஐஸ்வாலில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அங்கேருந்து ஷேர்டு டாக்ஸி பிடிச்சி அது மூலமாக இந்த பக்கம் இருக்க மவுண்டன்ஸை க்ராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி அங்கே போகிறாங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா, இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க 1 hour ட்ராவல் பண்ணி இம்பாலில் போய் இறங்கி அங்கே இருக்க ஏர்போர்ட் மூலமாகவே அவங்க ஈஸியாக வந்துட முடியும். ஸோ லாஸ்ட் 1 year இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதுனால எனக்கு பின்னாடி பாருங்கள் ஏகப்பட்ட கார்ஸ்லாம் நிற்கிதா. மணி வந்து 2:30 மணி. ஸோ இவங்க எல்லாமே ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் இங்கே வந்து இப்போ இந்த கடை வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்காக வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனைனால மக்கள் வந்து எந்தளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியுது. நிறைய பேர் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா, ஸோ எங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்லலாம் ஒரு ஆர்மி பீப்புள் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு 5 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் தமிழ் நல்லாவே பேசினார். அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த பிரச்சனைலாம் இல்லைனா எங்களால் ஈஸியாக வந்து எங்கள் ஊருக்கு போக முடியும். இந்த பிரச்சனைனால பாருங்கள் 30 நாள் லீவ் போட்டு 2 நாள் ட்ராவல்லே போயிடுது. திருப்பியும் 2 நாள் ட்ராவல்லே திரும்பி ரிட்டர்ன் வரணும். மிச்சம் இருக்க 25 நாள் வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் என்ன பிரச்சனைலாம் அங்கே இருக்கோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இது
ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் உள்ள பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை என்னால் ஒரு வாரத்தில் உங்களால் சொல்ல முடியாது, அது உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இவங்கெல்லாம் போனால் தான் நம்மளால் தூங்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு 2 ஹவர்ஸ்னாச்சு கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம தூங்க ட்ரை பண்ணலாம்.